நண்பர்களுக்கு வணக்கம். மாநில மாநாடு திருச்சியில் நடந்த மாநில மாநாடு மிகப்பெரிய ஃப்ளாப். திமுக இந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கவே இல்லாத அளவுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறும் பொழுது 40% சேர்கள் தான் ஃபுல்லாக இருந்திருக்கு. 10 லட்சம் 8 லட்சம் 9 லட்சம் 11 லட்சம்னு எதையுமே ட்ரோன் ஷாட்டில் காட்ட முடியாத அளவுக்கு சந்தி சிரித்து இந்த அளவுக்கு திமுகவினுடைய மாநாடு கேவலப்பட்டுச்சுன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, வரலாறு இல்லாத அளவுக்கு ஆட்கள் மிக மிக குறைவு. அதாவது 2 லட்சத்துக்கும் கம்மியான ஆட்கள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 40% கூட சேர்கள் ஃபில் ஆகவில்லை. ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறும் பொழுது, ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அதை விட மோசம், 30% கூட ஃபில் ஆகலை. கிட்டத்தட்ட அங்கங்கே, அதாவது ஒரு ரோல 20 சேர் இருந்ததுன்னா 2 சேர் ஃபில் ஆகிருக்கு. இதுதான் உண்மை. இப்படியான ஒரு இப்படியான ஒரு விஷயம் நேர்ந்ததற்கு என்னென்ன காரணம் என்று அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1, திமுக 2021 இருந்த ஜோஷில் இல்லை. 2021 10 வருடங்களாக ஏறக்குறைய திமுக ஆட்சியில் இல்லாமல் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு ஃபோர்ஸில், ஒரு கம்ப்ளீட்டாக ஏதாவது சாதிச்சே ஆகுன்ற ஒரு வெறியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த வெறியில் இல்லை. அவங்களுக்கு ஒரு மெத்தனை போக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு முடிச்சுட்டாங்க, எப்படிலாம் கொள்ளடிக்கணுமோ கொள்ளடிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மெத்தனை போக்கு அப்படின்றாங்க. இது மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் பெரிய முக்கிய காரணமாக இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஐயா நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா இடியினுடைய வளையத்தில் இருக்கார். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி எப்பயுமே முதல் 5 இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நேற்று கடைசியாக ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா செந்தில் பாலாஜிக்கும் நேருவுக்கும் பெரிய அளவு டேர்ம் சரியாகலை அப்படின்றது ஒரு காரணம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி போன்றவர்கள் முன்னிலைப்படுத்துவது திமுகவை இன்னும் பலவீனப்படுத்தும். என்னடா செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் அதே கேட்குறாங்க அப்படின்றதுனால அவர் போன்றவர்களாம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. அதுபோக விழாவை ஏற்பாடு செய்த நேரு அவர்களே பார்த்தீங்கன்னா இடியினுடைய வளையத்தில் இருக்கிற அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், நம்ம கூட நம்ம சேனலில் பேசியிருந்தோம், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸினுடைய மிகப்பெரிய அந்த ஊழலுக்கு அப்புறம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த ஹையரிங், அந்த தேர்வாணையத்தில் நடந்த ஊழலை சுட்டிக்காட்டியும் மிகப்பெரிய ஒரு இடியினுடைய வளையத்தில் சிக்கியிருக்கிறார் நேரு. அதனால் அவரால் முழுவதுமாக கவனம் செலுத்தி முழுவதுமாக இந்த ஒரு கூட்டத்தை கூட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதுபோக மற்ற மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களும் யாரும் உதவலை. காரணம் இவருக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னு தெரிஞ்சால் அது நமக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படின்றதுனால இதை ரொம்ப வெளிப்படையாக ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியதாகவும், அவரே ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கார், எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ளே போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காருன்றதுனால நம்ம எதுக்கு உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக பேசியிருக்காருன்றதுனால அவருக்கு சேர் கடைசியாக கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ஆக நேருவினுடைய அதாவது ஃபோக்கஸ் இன்மை, அதே நேரத்தில் வேறு எந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களும் உதவ முன்வரவில்லை. இது ஒரு மிக முக்கிய காரணம். இது 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாவட்ட வாரியாக பொதுவாக திமுகனாலே ஊழல் கட்சி, அது தெரியும். திமுகனாலே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, திமுக கரவேட்டி கட்டினவன்லேருந்து திமுக தலைமை வரைக்கும் எல்லாமும் எந்தெந்த வகையில் அவன் சக்திக்கு மீறி ஊழலை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மாவட்டம், அந்த மாவட்டம் இருந்தால் அந்த மாவட்டத்தில் திமுக சார்ந்த ஒரு 3 குடும்பங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே மாதிரி நேருவோட குடும்பம், இப்படி ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 குடும்பங்கள் ஆட்சி செய்யுது, திமுகவினுடைய கோல் வச்சுக்கிறது. அப்படி அந்த குடும்பங்களை சார்ந்து அந்த குடும்பங்களுக்கு ஜெய் போடுவர்கள், அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள், அந்த குடும்பங்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள், அந்த குடும்பத்துக்கு வேலை பார்ப்பவர்கள், இப்படின்னு ரொம்ப குறுகிய வட்டத்தை மட்டும்தான் பெரிய அளவில் சம்பாதிக்க விட்டதாகவும், மற்றவர்களுக்கு பெரியதாக, அதாவது வருமானம், அந்த திமுக அரசாங்கத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு இருப்பான் தெரியுமா, எல்லா வருஷமும் அவனுக்கு பெரியதாக வருமானம் வரவில்லைன்னு சொல்லி அவங்க யாருமே ஒரு ஒரு ஈடுபாடோட செயல்படல. இப்பெல்லாம் ஒரு மாநாடுன்னு கூப்பிட்டா முதல்லாம் ஒரு சந்தோஷமாக அந்த மாநாடை எடுத்து கட்டி திமுக தொண்டர்கள் நடத்துவாங்க. ஆனால் இப்போ விதியேன்னு வர்றாங்க. ஸோ அதுலேயும் ஒரு சில பேர் வர்றதில்லை. குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ்ன்றவங்க திமுகவுக்கு அவங்க மேலே பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை, உதயநிதி மேலே பெரிய அளவில் ஒரு நாட்டம் இல்லை. உதயநிதிட்ட அந்த ஒரு அண்ணாமலைகிட்ட இருக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு திறமை, அந்த ஒரு கையாளுகிற விதம், அந்த அவர்கிட்ட இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உதயநிதிட்ட இல்லைன்றதுனால ஜென்சி கிட்ஸினுடைய தாக்கம் இல்லை. ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸும் சரி, திமுகவில் இதற்கு முன்னால் சம்பாதித்த நபர்கள் இப்போ சம்பாதிக்க முடியவில்லை என்ற விரக்தி, இது போன்றவை திமுகவினுடைய மாநாடுகளை ரொம்ப கீழே இழுப்பதாக சொல்லப்படுகிறது. 4வது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, 4வது மிக முக்கியமான ஒரு ஆங்கிள் என்னன்னா,
இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தேமுதிக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு 20 வருடம் வந்து திமுகவை எதிர்த்து திமுகவை ஒதுக்கிய ஒரு கட்சி. அப்போ அந்த கூட்டணி கட்சிக்காரன் வந்து சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு தேமுதிகாரன் வந்து ஸ்டாலின் வந்து முதல்வராகனு ஏன் நினைக்க போறான்? அப்போ நினைக்க மாட்டான். அப்போ திமுகவினுடைய கூட்டணி வந்து இந்த தடவை வந்து கூட்டணி கட்சியினர் அனைவரும் அதிருப்தியில் இருப்பதனால், காங்கிரஸ் உட்பட அதிருப்தியில் இருப்பதனால் கூட்டணி கட்சிக்காரன் எவனுமே வரமாட்டான் போல. இப்போ நேற்று ஐயா பவானியில் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் அவர் பேசுகிறார். இந்த பக்கம் ஒரு 500 அதிமுக கொடியை பிடிச்சிருக்காங்கன்னா இந்த பக்கம் ஒரு 200 பாஜக கொடியை பிடிச்சிருக்காங்க, ஒரு 100 பாமக கொடியை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு கூட்டணி. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து மாநாடுக்கு ஒருத்தன் கூட வரல. வர்றவன் எவனும் மூஞ்சி தொங்கப்பட்டு தான் வரான். வர்றவன் எவனும் ஒரு ஆசையோட வரமாட்டான். ஒரு திமுகவை வந்து மேடை ஏற்றணும், திமுகவை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய ஒரு முன்னோராக அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கூட்டணி கட்சிக்காரனுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து கூட்டணி கட்சிக்காரனுடைய ஒரு இணக்கமின்மையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய மிகப்பெரிய ஃப்ளாப் மாநாடு இந்த மொத்த தேர்தலிலும், இந்த 2026 தேர்தலில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃப்ளாப் அப்படின்னா அது எந்த மாநாட சொல்லலாம் அப்படின்னா அந்த திருச்சி மாநாட சொல்லலாம். அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமை திமுகவுக்கு உருவாகிவிட்டது. ஸோ மாநாடு பார்த்துட்டோம். நேற்று ஐயா நான் சொன்ன மாதிரி பவானியில் எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது பல பிரச்சனைகள், குறிப்பாக கொலை சம்பவங்கள், அதாவது திமுக ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும்னு ஒரே வரியில் பேசி முடிச்சிட்டாப்புல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சங்கர் கோயில் நினைவு சரியா இருந்தால் தென்காசியில் சங்கர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி கொலை செய்யப்படுகிறார். அந்த மகன், விவசாயினுடைய மகன் வெளியில் வந்து ஒருதலை பட்சமாக போலீஸ் வேலை பார்க்குது, எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, ஆனால் போலீஸ் வந்து ஒருதலை பட்சமாக ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக, ஆட்சியாளர் நண்பர்களுக்கு ஆதரவாக இயங்குது அப்படின்னு சொல்லி இறந்தவருடைய மகன் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில், கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 70 வயசு அவர் முதியவரை அடித்து கிட்டத்தட்ட அவர் சாகக்கூடிய நிலைமைக்கு அவர் உண்டாக்கி 60 வயது அவருடைய மனைவியை வன்முறை செய்திருக்கிறார்கள் ஒரு கூட்டம். எப்படி, எவ்வளவு கேவலமான எண்ணம், குரூரமான எண்ணம் இருந்தால் அந்த மாதிரியான செயல்கள் நடத்த முடியும்? இது போன்ற செயல்களை வந்து வாய்மூடி மூடியாக பார்த்து கொண்டிருக்கும் திமுக அரசாங்கத்தை நம்ம என்ன சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை திரிசூலத்தில் கிட்டத்தட்ட ஒரு குடிசை வீட்டில் தங்கி இருக்கிற 2 பேரை கொண்டிருக்காங்க. இழுத்து போட்டு வெளியில போட்டு கொன்று அவங்கள ரத்த கலரி ஆக்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு 7 வயது சிறுமியே கிட்டத்தட்ட கூப்பிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணி ரத்த கலரி ஆக்கி அந்த பொண்ணு இப்போ எங்கன்னு காணும். அதாவது போலீஸ்காரங்க அந்த பொண்ணை கஸ்டடியில் எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க, ஆனால் அந்த பொண்ணை எங்கேன்னு ஊருக்காரங்க தேடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்படியான ஒரு நிலைமை. அன்னைக்கெல்லாம் 2.5 வயசு பொண்ணு, அன்னைக்கு கூட நம்ம சேனலில் பேசியிருந்தோம், 2.5 வயசு பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு திமுக நிர்வாகியே பார்த்தீங்க அப்படின்னா கற்பழிச்சு அந்த பொண்ணு இறந்துருக்கா. 2.5 வயசுன்றது பொண்ணு கூட கிடையாது, குழந்தை. அப்படி இருக்கக்கூடிய அனைத்து கொள்ளை சம்பவங்களையும் பட்டியலிட்டு அதில் முத்தாய்ப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஜித்குமார் கொலை வழக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொலை வழக்க யார் தூண்டினாலோ அந்த பெண்ணே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நகை காணாமல் போனது பரவாயில்ல, அதாவது நகை காணாமல் போயிடுச்சு, அஜித்குமார் திருடிட்டான்றதான் வந்து கேஸே. ஆனால் இப்போ என்னுடைய நகை காணாமல் போனது பரவாயில்ல, நான் அது வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிருச்சு. அப்போ செத்து போன அஜித்குமாருக்கு அவனை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 3 காவலர் உள்ள போனாங்களா, அவங்களுடைய நிலைமை இப்படி. அந்த பொண்ணுக்கு திமுகவில் அவ்வளோ பெரிய நட்போட்டாரம் இருப்பதனால், திமுகவிடம் அவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து, அந்த லேடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துருச்சு. அந்த ப்ரொஃபஸர் ஷீஸை இந்த ஒரு காலேஜில் ஒரு பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு, இத்தனைக்கும் வந்து ஆசிரியை அவங்க, ஆனாலும் வந்து தன்கிட்ட இருக்கிற திமுக ஆளும் அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ளூன்ஸை வச்சு ஒரு இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட கேஸு, தமிழ்நாட்டில் பட்டியலிட்டையும் பேசப்பட்ட ஒரு கேஸ்லேருந்து சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் நகை போனால் போயிட்டு போகுது, நான் வேறு என்ன பண்ண முடியும், இனிமேல் அந்த நகை நான் போட்டாலும் எனக்கு அந்த பையன் நினைவு தான் வரும், அதனால் அந்த நகை வேண்டாம்னு சொல்லி வெளியில் வர்றதெல்லாம் இதை அனைத்தையும் சுட்டி காட்டி கொலைக்களமாக தமிழகம் மாறிவிட்டது. அங்கொன்றும் இங்கொன்றும் கொலை நடக்கவில்லை, எங்குமே கொலை தான் நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில், இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லி நேற்று கர்ஜனை அப்படின்னு சொல்லலாம், அந்த வார்த்தை சரியாக இருக்கும். எடப்பாடியினுடைய கர்ஜனை நேற்று இந்த பவானி சட்டமன்ற தொகுதியில் நடந்திருக்கிறது. கொங்கு மண்டலம் இந்த முறை சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அடுக்கி கொங்கு மக்களுடைய மொத்த ஆதரவையும் எடப்பாடியார் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் இது போன்ற கேள்விகள் மக்கள் மனதில், கொங்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கிலும் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைப்பவன் ஒவ்வொருவன் மனதிலும் வந்து ஒரு அச்சாணி போல ஏறக்குறைய எடப்பாடியார் அவர்களின் கேள்வி, ஒவ்வொரு கேள்வியும் வந்து பதிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம், அதாவது இந்த ஆட்சியினுடைய அவலம், இந்த ஆட்சியினுடைய அவலத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு மிகவும், அதாவது
திராணியுடன் தெம்புடன் கூட்டணி கட்சிகள் பலத்துடன் இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் அதிமுக தான். அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே இத்தனை கேள்விகள், இத்தனை வசவுகள் திமுக மேலே வைக்கிறோம், இன்னைக்கு இத்தனை திமுகவுடைய அவலங்கள் எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி கொண்டு வராங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆளுங்கட்சியாக மாறும் பட்சத்தில் தான் தமிழ்நாட்டில் இந்த கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் மறக்கணும், தமிழக மக்கள் வாழணும், உயிரோடு அட்லீஸ்ட் சர்வை பண்ணணும். அதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும்? அதிமுக வந்தால் மட்டுமே அது சாத்தியப்படும் என்பதில் வேறு எந்த மாற்று கருத்தும். ஏன்னா அந்த அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அம்மாவினுடைய சிஷியர்கள். அப்போ அம்மா எப்படி இரும்பு கரம் ஸ்டாலின் அப்படின்னு அவனுங்களே ஹேஷ்டாக் போட்டுக்கிறாங்க. ஆனால் இரும்பு கரம் கொண்ட ஒரே பெண்மணி இந்தியாவிலேயே ஒருவர் இருக்கிறார் என்றால் அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடம் பாடம் கற்று வந்த இன்று எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக அதில் 10% இருந்தால் கூட போதும். தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலமாக கிரைம் ரேட் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறத விட 200-300% கம்மியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எப்படி இந்த திமுக அரசாங்கத்தை ஆட்சியில் செய்ய வேண்டும், அதிமுக அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதை அனைவரும் யோசிக்க வேண்டும். இந்த நிமிடம் அனைவரும் முடிவெடுங்கள். திமுகவுக்கு எனது ஓட்டு கிடையாது, அதிமுகவுக்கு எனதும் எனது குடும்பமும், அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணியில் யார் நின்றாலும் அவருக்கு எனது ஓட்டு என்பதை முடிவு செய்து நீங்க மாற்றத்தை உருவாக்க அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.